மக்களுக்கு வேலை செய்யணுமா மக்கள்கிட்ட தாங்க பணம் வாங்க முடியும். நான் ஒன்றும் ஜமீன்தார் வீட்டு புள்ள கிடையாது, நான் ஒன்றும் அமைச்சர் வீட்டு மகன் கிடையாது, நான் குப்பனுக்கு சுப்பனுக்கு பிறந்த ஒரு சாமானிய மகன். இவன் வளர்ந்தால் நம்ம அரசியல் காலி அப்படின்னு யார் அவன் கருதுறானா? செந்தமிழன் சீமான கருதுறான். யார பேர் சொன்னா எதிரி கொலை நடுங்கிறானோ அவனே நம்ம இனத்தின் தலைவன். அப்ப காரியமான யார் காலில் விழுவனா? திருமாவளவன் காரியமான ராஜபக்ஷ காலில் விழுந்தது உண்மைதானே? சோனியா காந்தி காலில் விழுந்தது உண்மைதானே? கலைஞர் கருணாநிதி காலில் விழுந்தது உண்மைதானே? அப்ப இனப்படுகொலை சேர்ந்த சண்டாளங்க காலில் விழுந்த திருமாவளவன் காலில் விழுகிறான். நாய் நீ நீ நாய், கேடு கட்ட வெறி நாய், சொறி நாய். காங்கிரஸ் தான் இனப்படுகொலை செய்ததுங்கிறது பச்சை குழந்தைகளுக்கு தெரியும். ஆனா அதே காங்கிரஸை வச்சுக்கிட்டு இவர் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாரு. செத்துப்போன காங்கிரஸுக்கு 59 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ சீமானனை தொட்டா ஒருத்தன் பெரிய ஆளாயிருவாங்க ஒரு டைம் லைன்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசியத்துக்கான தலைவர் யாருங்க? சீமானன் தாங்க. அதாவது நெடுமாறன் அண்ணன் ஐயா கிடையாது, ஏற்கனவே நடராஜன் ஒரு ஐயா இருந்தார், அவரும் கிடையாது. இவர்கள்லாம் வெகுமக்கள் திரளுக்கான தலைவர்கள் கிடையாது, ஒரு இயக்கமாக இருந்த தலைவர்கள். அதுபோல் ஒரு பெரிய கூட்டத்திற்கான தலைவராக ஐயா மணியரசனும் கிடையாது. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? தோழர் தியாகம்னு சொல்லுவாங்க, அவரும் கிடையாது. எப்படியே நிறைய சிறு சிறு இயக்கங்கள், மக்களுக்கான இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்களுடைய இந்த ஒரு 18 ஆண்டுகளாக நான் நிறைய தலைவர்களை பார்த்துருக்கேன், வேலை செஞ்சு வந்திருக்கேன். ஆனால் ஒரு கருத்தரங்கத்துக்குள்ளே ஒரு மேடைக்குள்ளே பேசின விஷயங்களை ஒரு வெகுமக்கள் திரள் போராட்டமாக, வெகுமக்கள் திரளுடைய இளையோர் சமூகம் ஒரு பெரும் படையை கட்டிய ஒரே தலைவன்னா சீமானன் தாங்க. தெரிஞ்சும் தெரியாட்டாலும் அது ஒரு பெரிய லட்சக்கணக்கான மக்களை திரட்டக்கூடிய ஒரு வல்லமையும் ஈர்ப்பும் சக்தி இருக்கிற ஒரே தலைவன் சீமான் மட்டும்தான். அவரை தாண்டி வேற ஒரு தலைவர் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இல்லை, அப்போ அவர் தானே அந்த 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 டைம் அந்த அந்த ஒரு ஈர்ப்பு சீமானுக்கு வந்துடக்கூடாதுன்னா இந்த அர்ஜுனா ராமநாதன் போன்ற நபர்கள் வந்து தரம் தாழ்ந்து வேலை செய்கிறான். தரம் தாழ்ந்து வேலை செய்யுது. யாழ்ப்பாணத்தில் நீ இருந்துக்க, திறன் நிதி வருது. நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சி நடத்துவதற்கு நிதி அவசியமா இல்லையா? திமுகங்கிறவன் லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கான், அதிமுகங்கிறவன் பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கான், காங்கிரஸுங்கிறவன் இந்தியா நாட்டை ஒரு 50 ஆண்டுகள் ஆட்சி பண்ணி பல லட்சம் கோடி அவன் கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். இப்போ பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னாக்கு அவன் பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். இப்போ கூட தேர்தல் பத்திர நிதியில் கூட வந்து அதிகமாக ஃபண்டு கலெக்ட் பண்ண ஒரே கட்சி பிஜேபி தான். அப்போ பலவேறு நபர்கள் பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு மக்கள் தெருவில் நின்றுக்கிட்டு அது எல்லா வகையிலும் மக்களை வந்து மோசடி செய்து ஏமாற்று பண்ணி பிழைப்புவாதம் பண்ணிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு அரசியல் பண்ணும்போது ஒரு கொள்கையும் கோட்பாடும் நேர்மையாக நிற்கிற ஒருத்தன் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், இலவசம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 234 சட்டமன்றத்திலேயே 39 எம்பி எலெக்ஷன்லேயே 2 முறை போட்டிட்டு 2 முறை சட்டமன்றத்தில் போட்டிட்டு ஒருத்தர் நின்று வேலை செய்கிறான்னா அதுக்கு திறன் நிதி கேட்பானா? கேட்க மாட்டாங்க. திமுக வந்து காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதற்கு முன்னாடி வரும் பொழுது தமிழ்நாடு முழுக்க உண்டியல் கொடுக்கணும், வசூல் பண்ணான், கட்சி வளர்ச்சி நிதின்னு கேட்டான். இப்போ வர தேர்தல் நிதின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க திமுக? மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், அமைச்சர்கிட்ட எல்லாத்தையுமே தேர்தல் நிதின்னு கொடுக்குறான். சரிங்களா? நம்ம மாவட்ட செயலாளர்கிட்ட காசு கேட்க முடியுமா? நம்மளே அண்ணாடு கட்சி. அப்போ யாருக்கிட்ட இருக்கு, யார் கொடுக்க நினைக்கிறா, அப்போ அவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். அப்போ அந்த நிதியை பெற்று தான் ஒரு பொதுக்கூட்டம் போட்டமாக நமக்கு ஒரு 20 லட்ச ரூபா செலவாகுது, ஒரு போராட்டம் பண்ணமாக நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா செலவாகுது, ஒரு மக்களின் மாநாடு போட்டால் நமக்கு வந்து பல ஒரு 1.5 கோடி 2 கோடிக்கு மேலே செலவாச்சு. பார்த்திக்கல? அப்போ இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? மக்கள்கிட்ட தான் கேட்க முடியும். மக்கள்கிட்ட கேட்குற காசை பணத்தை பொருளை வாங்கிட்டு மக்களுக்கு தான் செய்ய முடியும். மக்களுக்கு வேலை செய்யணுமா மக்கள்கிட்ட தாங்க பணம் வாங்க முடியும். நான் ஒன்றும் ஜமீன்தார் வீட்டு புள்ள கிடையாது, நான் ஒன்றும் அமைச்சர் வீட்டு மகன் கிடையாது, நான் குப்பனுக்கு சுப்பனுக்கு பிறந்த ஒரு சாமானிய மகன். ஒரு போராட்டம் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் போட்டு பண்ணமாக்க அதுக்கு மேடை, அதுக்கு மைக் செட்டு, அதுக்கு லைட் செட்டு, அதுக்கு சேரு டேபிள், வாங்கினது உணவு, ஒரு பதாகை, இப்படி எண்ணிலடங்காத செலவு இருக்குது. என்ன? அப்போ அந்த திரள் நிதி வாங்காமல் ஒரு சட்டமன்ற வேட்பாளர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வேட்பாளருக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து செலவு பண்ணி வைக்கணும். ஒரு எம்பி தொகுதியில் நிற்கிறமாக குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம திரள் நிதி வாங்காமல் நம்ம கட்சி நடத்த முடியாது. பேசுகிறவன் பேசுவட்டு, விமர்சனம் பண்ணுறவன் விமர்சனம் பண்ணிட்டு. இந்த அர்ஜுனா ராமநாதங்கிறவன் யாழ்ப்பாணத்தில் நீ சுயேட்சையாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற எம்பியாக இருந்தால் கூட நீ பேசு, நீ சரியாக பேசுனா நாங்களே உன்னை அங்கீகரிப்போம், நாங்களே
உன்னை அங்கீகரிப்போம். நீ பிள்ளைய பேசும்போது அது நீ சீமானை மட்டும் டார்கெட் பண்ணும்போது சரி, சீமான், இந்த வைகோ, இந்த தொல் திருமாவளவன் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாங்க. பண்ணா அந்த வீடியோ இருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு உள்ளே வந்துட்டு திருமாவளவன் போய் நீட்டாக போய் சந்திச்சுட்டு சால்வை போத்திட்டு போகிறான். பார்த்தீங்களா? காரியமாக என்று வேண்டாம், யார் கால் வெயிலில் வேணுமானாலும் விழலாம். அப்போ காரியமானால் யார் காலில் விழுவன்னா திருமாவளவன் காரியமான ராஜபக்ஷ காலில் விழுந்தது உண்மைதானே? உண்மைதான். சோனியா காந்தி காலில் விழுந்தது உண்மைதானே? உண்மைதான். கலைஞர் கருணாநிதி காலில் விழுந்தது உண்மைதானே? உண்மைதான். அப்ப இனப்படுகொலை சேர்ந்த சண்டாளங்க காலில் விழுந்த திருமாவளவன் காலில் விழுகிறான். நாய் நீ நீ நாய்டா. நீ கேடு கட்ட வெறி நாய், சொறி நாய். நீ எங்கிட்ட சொல்றியா? அதனால உன்னை புலம்பெயர்ந்த தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் யார் என்று கண்டு கொண்டு விட்டார்கள். உன்னுடைய அற்ப பதவிக்காக, நாடாளுமன்றத்திற்காக, எம்பிக்காக, எம்எல்ஏக்காக ஆசைப்படுற கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம் இல்லை. கவனமாக வார்த்தையை விடு, கவனமாக கையாடல் பண்ணு, கவனமாக இயங்கு. எங்களை போன்ற நபர்கள் இலங்கைக்கு வர முடியாது. இப்போ நம்ம போய் நம்முடைய ஈழத்தமிழருடைய மேதகு பிரபாகரனுடைய இடத்தையோ வீடையோ இல்லை போர் நடந்த சூழலையோ நம்ம போய் பார்க்க போனோமாக்கு ஏன் இதுக்குலாம் கேட்க மாட்டான். தூக்கி 4வது மடியில் ஏற்றிடுவான். 4வது மடியில் ஏற்றினாலும் இறக்க விட மாட்டாங்க. சிங்கள உலகத்தினோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 4வது மாடி அப்படி ஒருத்தன் ஏறி தப்பிச்சு வரான்னா பெரிய விஷயம். 100 பேர் ஏறுறாங்கன்னா 5 பேர் வெளியே வருவாங்க, 95 பேர் காணாமாக்கப்பட்டுருவான். அப்படிதான் செய்தி வரும். காணாமல் ஆக்கப்பட்டார், 4வது மடிக்கு போனவர் காணலை. எங்கங்க 4வது மடிக்கு போனால் ஆளை காணும் அப்படி கேட்டமாக்கு அவர் நாங்கள் அப்போயே விட்டுட்டோமே அப்படின்றாங்க. தெரியாதா? எப்போ விட்டீங்க? 12 மணிக்கு விட்டோம் அப்படிம்பாங்க. நாங்கள் விட்டுட்டோமேன்பா அப்படி சொல்லிட்டு அவன் முடிச்சிருவான் கணக்கை. ஆனால் அவர் என்ன பண்ணிப்பாரு, என்ன பண்ணாங்கன்னு கூட தெரிஞ்சுக்காரு. அப்படிதான் இருக்குது. தமிழனுக்கு எப்பவுமே துரோகிகள் இருப்பானுங்க. இன்றைக்கு சமகால துரோகி இந்த அர்ஜுனா ராமநாதன். இவனுடைய குட்டு சீக்கிரமாக வெளிப்பட்டுடும். புரியுதா உங்களுக்கு? இவனோட குட்டு சீக்கிரமாக வெளிப்பட்டுடு. இவன் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு துப்பாக்கி எடுத்து, நான் அறுவடை இல்லை, இந்தியாவுக்கு நாங்கள் வரும்போது நான் துப்பாக்கி கொண்டு வர எனக்கு இயலாது, ஆனால் அதே நீங்கள் இங்கே வந்தீர்கள் அக்கும், நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வரும்பொழுது உங்களுக்கு வெடி வச்சு விடுவோம். யார் சொல்றா? இலங்கை பாராளுமன்றத்தில் சொல்றான். இப்படி ஒரு இலங்கை பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆகப்பெரிய கட்சியினுடைய தலைவரை இவன் சொல்றானா, இந்த சொல்றதுக்கு இலங்கை பாராளுமன்றம் அவனுக்கு எவ்வளவு தைரியம் கொடுத்துருக்க? அப்ப தமிழ்நாடு சட்டசபை, தமிழ்நாடு சட்டமன்றம், இந்திய நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணியிருக்கன்னு, ஒரு இந்தியாவுடைய 3வது பெரிய கட்சியா இருந்த நாம் தமிழர் கட்சி, தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைவரை கொன்றுன்னு ஒருத்தன் பேசுறான். அதை இங்க இருக்கிற எல்லாருமே வேடிக்கை பார்க்குறானுங்க. அறம் சார்ந்த தலைவனா இருந்திருந்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சரியான ஒரு அறிக்கை விடுத்திருக்கணும், கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். அர்ஜுனா ராமநாதன், நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெரும் இளைய தலைமுறைக்கான வழிநடத்தக்கூடிய கொள்கை கோட்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வராத ஒரு கட்சி, ஆனால் மக்களுக்கு லட்ச வேலைகள் செஞ்ச ஒரு கட்சியை பார்த்து, அதோட கட்சி தலைவரை பார்த்து நீங்கள் கொல்வேன், வெடி வச்சு கொன்றுவேன் என்று சொல்வது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லியிருந்தா தமிழ்நாட்டு முதல்வர் சொல்லியிருக்கணும். அதை சொல்லாமல் இருப்பது என்பது இங்கேதான் பெருத்த சந்தேகம் எழுவுது. உன்னுடைய பார்வையில் தூண்டி விடுற பேசட்டும். அர்ஜுனா ராமச்சந்திரம் கருத்தியல் ரீதியாக விமர்சனமா நீ வை, அதை பத்தி இங்க கவலை இல்லை. என்ன செந்தமிழன் சீமான் மீது யாரு இங்க விமர்சனம் பண்ணாம இருக்கிறா? யாரு பண்ணல? அது அவரே வேற இருப்பார் அண்ணன். ஆனா கொண்டு விடுவேன், நீலாம் ஒரு ஆளு அப்படின்னு தரங்கட்ட முறையில் நீ பேசுவது, நீ கொலை மிரட்டல் விடுவது, நான் கொண்டு விடுவேன் என்று சொல்லுவது என்ன? அர்ஜுனா ராமநாதன் தெரு நரி, நீ சூழ்ச்சிக்கார நரி. நீ எங்களுக்கு சொல்ற, நாங்கள் வேற கேட்டுக்கிட்டு இருப்போம். என்ன தொலைச்சி நீ ராஜபக்ஷ குடும்பத்துக்கு பின்னாடியே, நீ விஜய்யுடைய தூண்டுதலை பின்னாடி நின்றுக்கிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான நீ தரக்குறைவா பேசுவது என்பது வேரோடி மண்ணோடு புதைச்சி போடுவான். ஈழத் தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு தமிழர்கள் இல்லைன்னா இந்திய அரசு, திராவிட மாடல் அரசு உங்களை எப்பவே அழிச்சிருப்பானுங்க. நாங்கள் அப்படியே ரத்தமும் சதையும் ஊடமா உங்களோட நின்றுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தனித்தமிழ்நாடு கிடைக்குதா இல்லையோ, உங்களுக்கு தமிழீழம் கிடைக்கணும்னு சொல்லி எங்களுடைய ஒட்டுமொத்த ஆவியும் ஜீவனையும் சிறைக்கு சென்று நாங்கள் எங்கள் தமிழீழ தேசியத்தில் குலசாமி ஒரு வடிவத்தில் பார்க்குறோம். அவர் வேணா பிறந்திருக்கிறது ஈழத்தில் பிறந்திருக்கலாம்,
ஆனால் தமிழ்நாட்டினுடைய சோழ மரபினுடைய வித்து அப்படிதான் எங்க தலைவனை நாங்க பார்க்கிறோம். அதனாலதான் புலிக்கொடி வேந்தனை நாங்க பார்க்கிறோம். அவர் பேரை சொன்னா நாடி நரம்பு வெள்ளையணுக்கள் சிவப்பணுக்கள்லாம் துடிக்கி. அர்ஜுனா ராமநாதன், கவனமா கையாண்டுக்க, கவனமா இருந்துக்க. நீ வாயில வடை சுடுவ, நாங்க பேச மாட்டோம், செஞ்சுட்டு போயிடுவோம். கவனமாயிரு. தமிழ்நாட்டுக்குள்ள காலை வைக்கும் போது வெட்டி வீசி விடுவோம், தூக்கி வீசிட்டு அதனால 302 வழக்கு வாங்கினா கூட பரவாயில்ல, உள்ள போயிடுவோம். தமிழருடைய இன துரோகிகளை இனி களை எடுப்பதை தவிர நாம் தமிழர் கட்சிக்கு வழி இல்லடா. இந்திய பேரரசோ திராவிட அரசோ திராவிட காவல்துறையோ நீங்க இனிமே பார்த்துக்கங்க. என்ன 1000 பேர் மொழி காக்க இனம் காக்க செத்து போயிருக்கோம். இந்த மொழி காக்க இனம் காக்க இந்த துரோகியை களை எடுத்துட்டு நாங்க செத்துட்டு போறோம்டா. அர்ஜுனா ராமநாதன், கவனமாயிரு. மக்கள் திரளின் ஒரே தலைவன் யார் இருக்கா சொல்றா? சர்வதேச அளவில், உலகத்தமிழர் அளவில், இந்திய தமிழர் அளவில், தமிழ்நாட்டு தமிழர் அளவில் இன்னைக்கு ஒரு பெரிய அடையாளமா நமக்கு முன்னாடி தமிழ் தேசியத்தோட குறியீடா நிற்கக்கூடிய ஒரே தலைவர் செந்தமிழன் சீமான். இந்த ஐக்கான, இந்த அடையாளத்தை காலி பண்ணுவது தான் யாருடைய நோக்கமா இருக்குது? அர்ஜுனா ராமநாதனுடைய நோக்கம். இந்த அர்ஜுனா ராமநாதன் நோக்கத்தை பார்த்தீங்களாங்க, வேற பிடிச்சி போனீங்களாங்க, ராஜபக்ஷ குடும்பம் வருது. புரியுதா? இந்த ராஜபக்ஷ குடும்பத்தோட வேற பிடிச்சி போனீங்களாங்க, சீமானுக்கு நிகரா ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்கணும். அப்ப சீமானுடைய பிம்பத்தை இங்க உடச்சு விடணும். சீமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜென்சி ஓட்டுகள், அந்த 2K கிட்ஸ் ஓட்டுகள், அந்த அறிவாயுதமா நிற்கக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் காலி பண்ணணும் அப்படின்னு சப்ளை பண்ணி வந்த ஒரு தலைவராக தான் இன்னைக்கு விஜய் தெரிகிறார். காங்கிரஸுங்கிற ஒரு பெரிய இனப்படுகொலையாளன், அந்த இனப்படுகொலையாளன் வந்து அங்கீகரிக்கிற இடத்துல தமிழ்நாட்டு முதல்வர் காங்கிரஸ் தான் இனப்படுகொலை செய்ததுங்கிறது பச்சை குழந்தைகளுக்கும் தெரியும். ஆனால் அதே காங்கிரஸை வச்சுக்கிட்டு இவர் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாரு. செத்துப்போன காங்கிரஸுக்கு 59 ஆண்டுகளுக்கு அப்புறம் அமைச்சரவையில் இடம் திமுககாரன் கூட கொடுக்கல, அதிமுககாரன் கூட கொடுக்கல. எந்த திமுக வந்து காங்கிரஸ் மண்ணில் புதைச்சானோ அவங்க கூட என்ன பண்ணல, கூட்டணி சேர்ந்த பிறகு கூட காங்கிரஸுக்கு இடம் கொடுக்கல, கம்பக்கூட்டத்தில் தூக்கி வச்சுக்கிட்டான். செத்துப்போன காங்கிரஸை, ஈழத்தமிழர்கள் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொன்ற காங்கிரஸுக்கு இங்கே உயிர் கொடுக்கறது யாரு? விஜய். அப்ப இந்த விஜய்க்கு இந்த அரசியல் பிம்பம் யாரு எங்கிறது பாத்தீங்கன்னாங்க, பல்லாயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்ச ஒரு குடும்பம் ராஜபக்ஷ குடும்பம். சர்வதேச லெவல்ல, உலக லெவல்ல அதிபரா 10 ஆண்டுகளுக்கு மேல கோலோச்சிய ஒரு குடும்பமே ஆட்சி செய்த குடும்பம் ராஜபக்ஷ குடும்பம். அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பல்வேறு சொல்ல முடியாத கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து அப்படியே பதுக்கப்பட்டிருக்குது. அப்ப இது அங்கிருந்து வந்து தமிழ்நாடு அரசியல வந்து என்ன பண்றாங்க, கோலோச்சினானுங்க. அப்ப இன்னைக்கு ராஜபக்ஷவுடைய பையன் நமல் ராஜபக்ஷ தான் இன்னைக்கு அடுத்த கட்ட தலைவரா அந்த நாட்டில் அறியப்படுற மாதிரி இருக்கான். அவனுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் வேணும். அந்த தலைவரை தான் விஜயை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த எதிரான தலைவரா இவன் வளர்ந்தால் நம்ம அரசியல் காலி அப்படின்னு யார் அவன் கருதுறானா, செந்தமிழன் சீமான கருதுறான். யார பேர் சொன்னா எதிரி கொலை நடுங்கிறானோ அவனே நம்ம இனத்தின் தலைவன். நமல் ராஜபக்ஷ போய் விஜய் அப்படி சொல்லுங்க, இட்ஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிமா. நமல் ராஜபக்ஷ போய் சீமான் அப்படின்னு சொல்லுங்க, மூஞ்சிலாம் சுருங்கும், படபடத்து போயிடுவான். அப்ப எதிரி யாரு? நமல் ராஜபக்ஷ. அவன் செந்தமிழன் சீமான் பேரை சொன்னா அவனுக்கு ரொம்ப அப்படியே வாடுது மூஞ்சி. விஜய் பேரை சொன்னா அவன் வரவேற்கிறான். அப்ப அவன் யாரை ஏற்கிறான்? விஜய் ஏற்கிறான். அவன் யாரை எதிர்க்கிறான்? சீமானுடைய அரசியலை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு எதுக்குறான். அர்ஜுனா ராமநாதன், விமர்சனம் வை, அதை முறையாக வை. நீ ராஜபக்ஷ குடும்பத்துக்கு பின்னாடியாகவும் விஜய்க்கு பின்னாடியாகவும் நீ வேலை செய்வது என்பது அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. உன்னுடைய சாயம் வெளுத்து விட்டது. கவனமாக இரு.